ஹாய் ஆல், குட் ஈவினிங். 2 வீக்ஸாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ண முடியல டியூ டு பர்சனல் இஷ்யூனால. இனிமேட்டு வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிடுறேன். எப்படியாச்சும் கம்பைன் பண்ணியாச்சும் வந்து நான் ஒன்லைனர் நோட்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து February 21, 22, 23யோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேக் சிலிக்கா கூட்டணியில் வந்து இந்தியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா தான் தலைமை வகிக்கிறாங்க. ஃபேக் சிலிக்கா கூட்டணினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரேரான கனிமங்கள், ஏஐஏ டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளார வந்து விநியோகம் பண்ணிக்கிறதுக்கான கூட்டணியில் வந்து இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கு. செகண்டு, உலக தாய்மொழி தினம் வந்து February 21. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, டோல் பிளாசாவில் ஃபாஸ்டாக் யூபிஐ மட்டும்தான் April 1லேருந்து அனுமதிக்கிறாங்க. இப்போ இடையில வந்து கேஷ் கொடுத்துட்டும் போவாங்கள்ல, அதெல்லாம் இனிமேட்டு கிடையாது April 1ஆந்தேதிலேருந்து. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா, உலக அளவில் ஜிடிபியில் வந்து 70% வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வகிக்கிறாங்க. உலக வர்த்தகத்தில் 3 பங்கு அணுகல் வந்து இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து டெல்லியில் வந்து ஏஐ மாநாடு நடந்துச்சுல, அதோட கோட்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் நல்வாழ்வு, அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஸோ ஏஐ வசதியும் சேவைகளும் ஜனநாயகப்படுத்தணும், அதாவது எல்லா மக்களுக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. 6th வந்து பார்த்திங்கன்னா, கடல்சார் உச்சி மாநாடு 2026 வந்து கோவாவில் நடைபெற்றுச்சு. உலகிலேயே 3வது பெரிய கடல் எதுனா இந்திய பெருங்கடல். இப்போ வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய பெருங்கடலில் நின்று ஈரான் கப்பலை வந்து யூஎஸ் அடித்து லாஸு. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரில. 7th வந்து பார்த்திங்கன்னா, மின்னணு சாதனம் ஏற்றுமதி செய் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 3வது இடம். 8th கொஷின், ஹிமாச்சல பிரதேஷ் கசௌலியில் வந்து டெட்டனஸ்க்கும் டிப்தீரியாவுக்கும், அதாவது தொண்டை அடைப்பான இதுக்கான கூட்டு தடுப்பூசி மருந்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9th வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா தான் உலக அளவுலேயே வந்து அந்த குழந்தைங்களுக்கு தடுப்பூசி கொடுக்குறோம் இல்லையா, 11 தடுப்பூசிக்கிட்ட வந்து மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் இந்தியாவில் தான் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம். 10th இந்தியா ஆஸ்திரேலியா T20 தொடரில் இந்தியா வந்து சாம்பியன். 11th வந்து பார்த்திங்கன்னா, மதுரையில் வந்து வஉசி சிலை வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எவ்வளோ அடி உயரம்னா 150 அடி உயரம். துணை குடியரசுத் தலைவர் தான் அடிக்கல் நாட்டினார். 12th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, கத்தார் ஓப்பன் டென்னிஸோட சாம்பியன் வந்து கார்லோஸ் அல்கராஸ். 13th துபாயோட அந்த ஓப்பன் டென்னிஸில் வந்து ஜெசிகா பெகுலா சாம்பியன். 14th டெல்லியில் நடந்த ஓப்பன் இதில் வந்து ஸ்டெபனோஸ் சாகேலாரிடிஸ் வந்து சாம்பியன். அரிசி உற்பத்தியில் வந்து இந்தியா முதலிடம் வகிக்கிறாங்க. தேங்க்யூ. இனிமேட்டு கண்டிப்பாக கண்டினியூஸாக கம்பைன் பண்ணியாச்சும் நான் வந்து கரண்ட்டாக அப்டேட் பண்ணிடுறேன்.